சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இயேசுவோடு நடந்தாலே சந்தோஷம் தானே, பிறருக்கு பயப்படணும் இல்லைங்க. ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஒன்றும் பதிலை காணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சொந்த போகாதங்க. அவர் ஏற்ற வேளையில் நன்மை செய்கிறவர். நெடுநாள் ஒரு காரியத்தை காத்திருக்கிறோன்னு வைங்களேன், ஒரு ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காய். நமக்கு கொஞ்சம் இழைக்கப்படணும், நம்ம மனிதங்க தானே இல்லை, அதனால சில சோர்வு வரும். ஆனால் அந்த விரும்பின காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணும்போது ஜீவ விருட்சத்தை பெற்றது போல் இருக்குமா. ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்ய போகிறாரு. நெடுநாள் காத்திருக்கிறீங்களா? வேலைக்காக, திருமண காரியத்திற்காக, குழந்தைக்காக, இந்த பிரச்சனை மாற, இந்த தேவை சந்திக்கப்பட ஆண்டவர் அதில் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கி செஞ்சிருவார். இப்போ அற்புதம் நடந்துடும். நீங்கள் விசுவாசத்தோடு, நான் வெகு நாள் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, விரும்பின இந்த காரியம் வரட்டும், என்னை வசனத்தின்படி சொல்லுங்கள், அதை வரும் பாருங்கள். தகப்பனே, உங்கள் பிள்ளைங்க நெடுநாளாய் காத்திருக்கிறாங்கப்பா, வெகு நாளாய் காத்திருந்து சோர்ந்து போயிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் சோர்வை மாறட்டும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு அவங்க விரும்பினதை வாய்க்க பண்ணுங்க, அற்புதம் செய்த மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.